ஓடுன்னு ஓடு, இன்னைக்கு இந்த கோலை நம்ம தான் அடிச்சு தீரணும். பின்னாடி வேற பெணமும் கும்பலும் குரூப்பா சுத்துறானுங்களே. 5 காசு மண்டையா, இன்னைக்கு நம்ம தான் அது ஜெயிக்கணும். பால மட்டும் விட்டுறாத. என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு சின்சானும் அவன் டீம் ஜெயிக்கவே கூடாது. வந்துக்கினா பாஸ், அடிப்பண்டா ஃபுல் டாஸ், என்ன துரத்திட்டு வரமோ ஒரு லூசு. என்னையோட லூசுன்னு எல்லாரும் சேர்ந்து சின்சான கோல் அடிக்க விடாம அவன் காலை உடைங்கடா. ஐயோ, கெடா மாதிரி வேகமா ஓடி வரனே, என் காலை உடைக்க போறான். அம்மாடியோ, உடைச்சிட்டான்டா. கால் உடைஞ்சு சின்சானை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையா? வந்துட்டேன் சின்சான், இனிமே இங்க இருக்கவனுங்களை நான் பாத்துக்கிறேன். வணக்கம் லாஸ் அண்டர்ஸ் மக்களே, நீங்க பாத்துட்டு கேட்டிருக்கிறது வாவ் சின்சான்ங்கிற நம்ம ஏப்பம் தான். இன்னைக்கு நம்ம லாஸ் அண்டர்ஸ்ல அதிரடியான ஃபுட்பால் மேட்ச் நடக்க போகுது. ஆனா அது நாளைக்கு மேட்ச், இன்னைக்கு ப்ராக்டிஸ் எடுக்க போறாங்க. அது 2 டீம் தான். ஒன்னு சின்ன பசங்க டீம், இன்னொன்னு தடிமாட்டு பசங்க டீம். அவங்க டீமுக்கு இன்ட்ரோ தேவையில்லைன்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் இன்ட்ரோ கொடுக்குறேன். இதோ ஃபர்ஸ்ட் டீம் பேரு வாவ் சின்சான். சின்சானும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும், அதாவது டோரி, மோட்டு, சிங்கம், நோபிட்டா. 2வது டீம் தான் நம்மளோட வெனாமும் அவனோட கேஜிஎஃப் ஆடியாட்களும். இவங்களை பார்த்தாலே இங்க பேசிட்டு இருக்கிற எனக்கே அள்ளு விடுது. ஆனா வெனாம பத்தி எங்களுக்கு பயம் இல்ல. ஏன்றா வெனாமே எங்காண்டே மோத வந்து நிக்கிறேன். நாங்க தான் 5 வருஷமா சாம்பியன் தெரியுமில்ல. என் டீமை பார்த்தேலடா, ஒருத்தர் அடிக்கிற கோலி இந்த ஸ்டேடியம் விட்டு பொழந்து போயிடும். ஒழுங்கா ஓடி போயிரு. ஃபுட்பால் சைஸ்ல தான்டா நீயே இருக்க. நீ இன்னைக்கு எங்களை ஜெயிக்க போறியா? உதைக்கிற உதையில ஃபுட்பாலுக்கு பதில நீ பறக்க போறடா. கண்ணா சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம், இந்த சிங்கத்தர குரல் தப்பிக்கிறது அதாவது இம்பாசிபிள். என்னப்பா பாபான்னு முடிச்சிட்டு இருக்க வேணாம. இந்த பாபா பத்தில அள்ளு விட்டுதான். பொதுவா இங்க சில்ட்ரன்ஸ் தான் விளையாடுவாங்க. ஆனா நாங்க ஏன் வந்த தெரியுமா? ஒருத்தர் பார்க்க கேஸ் வாங்கி உள்ள லூசா சுத்திட்டு இல்ல, அதை வாபஸ் வாங்குறதுக்காகத்தான் சின்சான் கிட்ட ஹெல்ப்புக்கு வந்திருக்கேன். கேட்ட கவலைப்படாதீங்க, அண்ணனே உங்களை ஈஸியா முடிச்சிருவேன். நான் பரலோகம் போயிடுவேன். ப்ளீஸ் அங்கிள், ப்ளீஸ் அங்கிள், வேணும்னா உங்களுக்கு குச்சி முட்டையும் குருவி ரொட்டியும் ஒரே நேரத்துல வாங்கி தரேன். ஈஸியா சாப்பிட்டு போயிருங்க அங்கிள். அப்புறம் ஃப்ரெண்டாவே நம்ம ஜாமெட்ரி பாக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். மன்னிச்சிரு சின்ன தம்பி, நான் ஒன்ன மட்டும் இல்ல, உன் டீமவே ஒதுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் வார்னிங் கொடுத்தோம். இவன் வேணாமன் கூட பார்க்காம என் கூட நீங்க ஃபுட்பாலோட முடிவு பண்ணிட்டீங்க. அப்பவே உங்களுடைய சாவு என் கையில நானும் முடிவு பண்ணிட்டேன்டா. உங்களை யாருனாலையும் காப்பாற்றவே முடியாது. ஏன்னா அண்ணனே பெரிய பிளேயர். அப்புறம் தான்டா வேணாமே. இதோட இவர் சொன்னு நாங்க பயந்து போயிடுவோம் பாரு. இதெல்லாம் எங்களுக்கு சேப்பா பேட்டரி, சால்ட்டு பேட்டரி, சோடா புட்டி மாதிரி சிலிண்டர் நினைக்காத. நோபிட்டா பவர் என்னன்னு தெரியுமில்ல. பேசினுக்கிறப்ப கையால 2 கோல் போடுவேன். கையால போட்டா அது பேர் ஃபவுலா? சரி, என்னமோ அது ஃபவுலோ பெனால்ட்டியோ அதெல்லாம் இருக்கட்டும் மேடம். இப்படியே பேசிக்கிறதா எப்படி? எங்க கூட மோதி பாரு, அப்பதான் உனக்கு தெரியும். உன் பக்கத்துல இருக்கவனை பார்த்தாலே தெரியுது பயத்துல நடுங்குறான்னு. பயமா எனக்கா? தம்பி, கேஜிஎஃப் படம் பார்த்திருக்கியா? அதுல ஆதிரா இருப்பான் பாரு வில்ல, அவன் கூட இருந்தவங்கடா நாங்க. அங்க இருக்கிறவங்களே எங்க கிட்டதான் ட்ரைனிங் எடுத்துட்டு போனாங்க. நீங்க என்னன்னா எங்களை சொல்றீங்க? ஒன்னு சொல்றேன், உங்களை இன்னைக்கு யாராலையும் காப்பாற்ற முடியாது. யார்தான் உங்களை காப்பாத்த இங்க வருவான்னு நானும் பாத்துறேன். ரெடியா நீங்க? போடா சுக்கு காப்பி மாண்டையா, பேசிட்டே இருக்கீங்களே தவிர மேட்ச் ஆரம்பிக்க மாட்டீங்க போல இருக்கு. வாங்கி தந்த சமோசாவே ஆறி போய் நான் 3வது சமோசா வாங்கலாமான்னு யோசிச்சிருக்கேன். நான் ஒரு சமோசா சாப்பிட்டாலே 10 கோல் போடுவேன். இதுல என் பாக்கெட்ல 30 சமோசா இருக்கு. அப்ப நீயே கோலை கணக்கு போட்டுக்கோ. ஏன்னா அண்ணன் மேட்ச்ல வீக்கு. எப்பா சின்சானே, இவனுக்கிட்ட நம்ம பேச்சு போட்டிக்கு வந்தோமா இல்ல ஃபுட்பால் போட்டிக்கு வந்தோமா? நாளைக்கு மேட்சுக்கு இன்னைக்கு பிராக்டிஸ்ல இவங்க கதையை முடிச்சிடும் சொன்னா இவங்க பேசிக்கே இருக்காங்களாப்பா. ஸ்டார்ட் பண்ணுங்க. மேல தட்டி விட்ட மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓடுங்க ஓடுங்க, சீக்கிரம் ஓடுங்க. பாய்ஸ் வாங்க, இன்னைக்கு சின்சான் கோல் போடவே கூடாது. இன்னைக்கு நம்ம தான் ஜெயிச்சு நம்மளுடைய ஸ்கூல்ல பெரிய ஆளா காட்டணும். இல்லனா கேர்ள்ஸ் நம்மள மதிக்க மாட்டாங்க.
கண்டிப்பா இன்னைக்கு சின்சானா இல்ல நம்மளாம் பாப்போம். டேய் பேசிக்கிட்டு வேணாம், நம்ம கிட்ட பால வாங்கிட்டு போயிட்டோம். சீக்கிரம் போட்டு வாங்க, இன்னைக்கு நம்ம தான் கோல் போட்டு ஜெயிக்கணும். இல்லைன்னா நம்ம கிளாஸ்ல இருக்கிற யாருமே நம்மள மதிக்க மாட்டானுங்க. இவனுங்க என்ன தனியா போலான் இருக்கானுங்க. டேய் 5 காசு மூத்துங்களா, இந்த பக்கம் வாங்கடா. வேணாம் பாலை எடுத்துட்டு அந்த பக்கம் போய்கிட்டு இருக்கா. சிங்கம் சார் உங்களுக்கு சேர்த்துதான். கண்ணா இது சிங்கத்தோட கணக்கு தனி கணக்கு, நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் அடிக்கிற கோல். யாரும் நீங்க தானே, நீங்க அடிச்சு கிச்சதெல்லாம் நானும் பார்த்திருக்கேன். இப்ப பாருங்க என் திறமையை கட்டி எப்படி ஃபுட்பால்ல வாங்குறேன்னு. அங்க சொட்டை தலைனும் டோரிமானு தனியா விளையாண்டுக்கிட்டு இருக்கானுங்களே. இப்படி சூடு எப்படி பால வாங்கினா போடுற கொல்ல. ஒண்ணுக்கு உதவாக்கருங்களா, சீக்கிரம் பின்னாடி வாங்க. சின்சான் பாலை தட்டி பறிச்சுட்டு போயிட்டான். இன்னைக்கு அவன் காலை உடைக்கணும். யார் அவனை காப்பாத்துறான்னு பாப்போம். பாடி பா, நீ இப்படி எல்லாம் பாரு பண்ணி எனக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த டீமுக்கே தெரியும். அதனாலதான் நாங்க முன்கூட்டியே பிளான் பண்ணி ஒரு செட்டப்பே போட்டு வச்சிருக்கோம். இதுக்கு கரெக்டான என் தானே தலைவன் பிராங்க்லின் வர போறான்டா. பிராங்க்லின் என்ட்ரி இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி வரான இல்லையான்னு மட்டும் பாரு. ஏ பிராங்க்லின் கொடுறா உன் என்ட்ரியா, இன்னைக்கு நீ தான்டா. வந்துட்டேன்டா கரெக்டான நேரத்துக்கு. இன்னைக்கு வேணாமோ அவன் டீம் விட்டு சேர்த்தானுங்கடா என் கையால. சின்ன பசங்களை ஏமாத்தி விளையாடுறதே தப்புடா வேணாம. அப்படி இருந்தும் நீ என்னுடைய செல்லாக்குட்டி சின்சான் வழியே கையா வைக்க போறியா? அப்ப நான் உங்களை சும்மா விடுவேன்னு யாரா சொன்னா? இப்ப காட்டுறேன்டா நான் யாருன்னு. ஒருத்தனும் இங்க இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அண்ணன் உங்களை யாரில் பழக விட போறேன், புரியுதா? ஏய் நீ எப்போரா இங்க வந்த? உன்னை சும்மா விட மாட்டேன். இந்த சும்மா விட மாட்டேன், ஆஃபர்ல போட்டு வரமாட்டேன்ற சீனெல்லாம் இனிமே கிடையாதுடா தம்புடு. ஏன்னா இனிமே எங்க ஆட்டம் வெறித்தனமா இருக்க போது. இத நானே அண்ணன் டீல் பண்ணிக்கிறேன். ஒழுங்கு மரியாதை இடத்த காலி பண்ணிடு. எப்பாடா சாமி, இங்க இருக்கவனுக்கு எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் போட்டு தள்ளியாச்சு. இனி ஒரு பயப்புல நம்ம கிட்ட சீண்ட முடியாதுல்ல. ஏன்னா அண்ணன் யாருன்னு காமிச்சாச்சு. இனி ஒருத்தனுக்கும் சங்கு தான்டா. என்ன அந்த பக்கம் எஸ்ஸாக பாக்குறீங்களா? எங்கேயும் விட மாட்டேன். சின்சான் வாடா நம்ம வீட்டுக்கு போவோம். அடடடா, நேத்து வேணாம் கிட்ட போட்ட சண்டையில உடம்பெல்லாம் டயர்டா இருக்கு. இருந்தாலும் நம்ம ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணணும்ல காய்ஸ். இன்னும் நீங்க வாவ் சின்சான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி சூப்பரான வீடியோலாம் வரப்போகுது. அதுலேயும் சின்சான் ரிலேட்டட் தான் அதிகமாக வரும். ஸோ மறக்காம லைக்கை போட்டு சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுருக்க காய்ஸ். ஓகே, நம்ம இத்தனை தடவை இந்த வெயிட் லிஃப்ட் பண்றோமே, பயபுல சின்சான் காலையில கக்கா போறேன்னு சொல்லி காட்டு பக்கம் போனா எங்க போனான்னு தெரியலையே. உன் பேரே வரலாது, அடையாளம் தெரியாது. அவன் தானே எங்க சின்சானே. சின்னுச்சானே, எப்படிதான் எனக்கு இந்த மாதிரி பாட்டெல்லாம் கரெக்டா வச்சிருக்கிறானுங்களே தெரியல. கொட்டை பக்கம் போய் கட்டெருமையை பார்த்து கக்கா போயிட்டு வந்த சந்தோஷத்துல இருக்கனப்பா நானு. இன்னைக்காச்சும் ஸ்கூலுக்கு போய் நல்ல பேரை வாங்கி முதல் பெஞ்சில் உட்காந்து டீச்சர் கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போனேன்னு உட்காந்துருக்கேன். பயவுல என்ன பண்ண கத்திருக்கானுங்களோ தெரியல. எவன் தான் இந்த ஸ்கூலெல்லாம் கண்டுபிடிச்சதுன்னே தெரியல. இருந்தாலும் ஸ்கூலுக்கு போறது மஜாவா தான் இருக்குது. ஆனாலும் வேற வழி இல்லையே, போய் தான் அவனுன்ற மாதிரி இருக்குது. என்னடா சவுண்ட்? அடடடடா, நம்ம அண்ணாத்த என்ன பண்ணுகிறான்? கம்மி தூக்கி புல்லப்ஸ் தூக்கினுக்கிறான் போல இருக்குது. ஓ, வெயிட் லிஃப்டிங். ஓகே 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 ஓகே, சரி அப்படியே சீசன் மூவ் பண்ணுவோம் ஸ்கூலுக்கு. பிராங்கின் இவ்வளோ நேரம் இங்கே உட்காந்துதான் டைமு தான் ஆகும். ஸ்கூலுக்கு போகணும். ஸ்கூலுக்கு போனா தான் செம மஜாவா இருக்கும். அப்புறம் ஸ்கூலுக்கு போய் நான் படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா தான் ஸ்கூலே நம்ம மதிக்கும். நீ ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்றதே எனக்கு ஷாக்கா தான் இருக்கு. பட் இருந்தாலும் இன்னைக்கு வேணாம் சின்சான். நேத்து நம்ம வேணாம் கூட சண்டை போட்டோம். பயபோல இன்னைக்கு உன்னை பழி வாங்குறதுக்குன்னே உங்ககிட்ட சண்டை போட காத்துக்கிட்டு இருப்பான். ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சண்டை வலிச்சு குட்டியா இருக்கிறதுனால ஃபுட்பாலுக்கு பதில ஒன்ன உதச்சாலும் உதச்சிருவான். அது நமக்கு தேவையில்லை. ஸோ நீ என்ன பண்ணு, ஒரு வாரம் லீவ் எடுத்துட்டு மஜாவா இன்னொரு நாள் ஸ்கூலுக்கு போடா. செம்ம ஜாலியா தான். ஐயோ, அப்ப என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியாது. வேணாண்டா, மத்த ஒரு வாரம் கூட ஓகே. இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போயே ஆகணும். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன விட்டு ஜாலியா உட்காந்து நேற்று பார்த்தேன்.
நாடகத்தையும் இல்லாட்டி GTA 5 வீடியோவும் பத்தி பேசுவானுங்க. ஆனா எனக்கு தான் அப்படி யாரும் இல்லையே. வீட்டுல கேட்டா எனக்கு போகுதான் அடிக்க போகுது. வேணாமெல்லாம் வரமாட்டானப்பா. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் ஸ்கூலுக்கு போயிட்டு நாளைக்கு லீவு போட்டுக்கிறேன். அப்போதான் ஸ்பைடர்மேன் படம் வரும்போது ஜல்லியா ஸ்பைடர்மேன் அனி ஜாலியா 2 பேரும் படம் பார்க்கலாம்ல. வாழ்க்கையில இன்னைக்கு தான்டா மோத நீ ஸ்கூலுக்கு போறேன்னு அடம் முடிச்சிருக்க. அதே எனக்கு கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கு. சரி இருந்தாலும் கூட்டு போறேன். வேணாம்னால எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் பார்த்துக்கோ. ஐயா வேணாமெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. அதை நான் பார்த்துக்கிறேன். நீ என்ன பண்ணி காரை மட்டும் ஒழுங்கா ஓட்டு. போன தடவை நீ கார் ஓட்டும் போது காவாக்குள்ள காலவார தெரிஞ்சோம் ஞாபகம் இருக்குதா? ஏதோ நான் சின்ன பையன் கூட இருந்தனால டிராபிக் போலீஸ் உனக்கு பனிஷ்மெண்ட் எதுவும் கொடுக்காம அமுச்சு விட்டாரு. இந்த தடவை அதே பண்ணாத. ஸ்கூலுக்கு போய் டிரைவிங் ஸ்கூல்ல கத்தின வாடா ஃபர்ஸ்ட். ஏன்டா வானத்துல இருந்து அண்ணன் பைக்கை பறக்க விட்டு வந்துக்கு இருக்கேன். அதெல்லாம் உங்க அண்ணுக்கு தெரியல. காருக்கு போய் இவ்வளவு பில்டப் கொடுக்குறானே. சரிடா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணன் தானே கார்னால பேர் எப்படி மாசா ஓட்டுற மட்டும் பாரு. ஆமா ஸ்கூலுக்கு போன நட்டம் முடிக்கிறியே, அப்படி அதுல என்னதான் இருக்கு? அதுவா பரம்ப ரகசியம். கேள்ட்டு பையன் உனக்கு என்ன புரிய போகுது? நீ நேரம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விடு. என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்காம ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அதுலயும் மெயினா நம்ம மோட்டோ அடிக்கடி சம்சா கொண்டு வருவோம். அதெல்லாம் மஸ்தாவா இருக்கும். நீ வண்டியை விட்டு. என்ன வெயில் அதிகமா இருக்கிறதுனால இந்த மாதிரி வெப்பமா? ஐயோ ஏன்னா ஒட்டுமொத்த ஸ்கூல்ல வெட்டிச்சு சதறிக்கிட்டு இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. இவ்வளவு நெருப்பா இருக்கு. டே டோரி என்னடா நடக்குது இங்க? ஸ்கூல்ல இருக்கிறதுனால தானடா நீங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க. உங்க ஸ்கூல்ல முதல்ல வெடிக்க வைக்கிறேன். நம்ம ஸ்கூலையே வெடிக்க வச்சுட்டான் பிராங்க்லின், வெடிக்க வச்சுட்டான். என்னோட ஸ்கூல் இப்படி போயிடுச்சு. எனக்கு வருத்தமா இருக்குது. இந்த ஸ்கூல் ஆசிரியை தான் இந்த ஸ்கூல்ல நான் படிக்கிறேன்னு நினைச்சேன். கட்சியில பார்த்தா எருமாடு கூட மேய்க்க முடியாத அளவுக்கு ஆக்கிட்ட நம்ம ஃபுட்பால் மேட்ச்ல தோத்துட்டு இப்படி ஏமாத்துவான்னா கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஏன் தான் இப்படி பண்றேன்னு வேற தெரியல. வேடா மொட்டா பையன் எனக்கு ரொம்ப வருத்தம்ப்பா. ரொம்ப வருத்தம். அந்த பெணமா யாருனாலையும் அடிக்க முடியாதுங்கிறது திருப்பூர்னால இப்படி பண்ணிட்டு இருக்கா. பாத்தியா பிராங்க்லின், பாத்தியா இந்நேரத்தில் நான் ஸ்கூலுக்கு வரலன்னா இங்க நடந்தது தெரிஞ்சிருக்காது. கவலைப்படாத சின்சான், உங்களோட வருத்தம் என்னன்னு எனக்கு புரியுது. உங்களை மாதிரி நல்ல பசங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு போகணும்னு அடம் முடிக்கிறத எனக்கு ஷாக்கு தான். ஆனா நீ ஒண்ணு கவலைப்படாத. இதுக்கான பலனை கண்டிப்பா அந்த வேணாம் என்கிட்ட பதில் சொல்லியே தீரணும். ஏன்னா அவன் தேவையில்லாம சீண்டிட்டான். இப்படி சீண்டினவனை நம்ம என்னைக்கும் சும்மா விட்டது இல்லைல்ல. இதாண்டா அவனுக்கு கரெக்டான நேரம். வா போவோம். பிராங்க்லின், இப்போ உன்னால அவனை அடிக்க முடியுமா? நேற்று நைட்டு தான் நீ அவன் கூட சண்டை போட்ட. அவன் ஒரு சூப்பர் வில்லன், நீ ஒரு சாதாரண மனுஷன்டா. உன்னால முடியுமா? கவலைப்படாத சின்சான், அதுக்கு தான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டல. நீ வருத்தப்படாத. இன்னைக்கு அடிக்கிற அடியில வேணாம் இனிமே உயிரோடைய வர மாட்டான்டா. அப்படி அடிக்கிறேன். இங்கதான் இருக்கான வேணாமு. என்ன தனியா இருக்கான்? இதாண்டா சாக்கு. டே வேணாம், என்னதான் இருந்த ஸ்கூல்ல பத்த வைப்பா. இந்த வாங்கிக்கடா அம்மாங்கோ. என்னடா அவன் அடிச்சா நம்ம கீழே விழுகிறோம். வேணாம் போயிடு, இல்லைன்னா என்கிட்ட செத்துருவேன். அடுத்து ஒண்ணு வெடிக்க வச்சிருவேன். இதுக்கெல்லாம் பயப்படாலும் நான் கிடையாதுடா. கருத்து ஆண்டவரா, இந்த வாங்கிக்கோ. ஐயோ டே சின்சானே, நீ என்ன குறுக்க வந்த? இப்போ ஒன்னால இங்க பாரு எப்படி மிஸ் ஆயிடுச்சுன்னு. விடு, இவனை அடிக்கிறாட்ல எப்படி பறகுறான் பாரு. என்கிட்ட பவர் இல்லைன்னா என்கிட்ட ஃப்ரீ ஃபயர் துணைடா. ஃப்ரீ ஃபயரோட பவர் இருக்குடா. சாவுடா என்கிட்ட வா. எப்படி அட்டியை போட்டு பிரிச்சுட்டா சின்சானே? அவனை எந்திரிக்க சொல்லு பாப்போம். எந்திரிக்க மாட்டான். ஏன்னா அண்ணன் அடிச்சாட்ல அவன் க்ளோஸ் ஆயிட்டான், தெரியும்ல. அப்படியா? ஐயா செம்ம ஜாலி. இப்பதான் எனக்கு ஹாப்பியா இருக்கு. அப்ப நான் இனிமே ஜாலியா ஸ்கூலுக்கு போவேன். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க கைஸ். டாடா பாய், see you guys.